எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றின் தோன்றாமை நன்று. ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பு இல்லாதவர்கள் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். வரலாற்று நாயகரான ராம்நாத் கோயங்கா அவர்களை பற்றி தினமணியில் ஒரு கட்டுரை வந்துள்ளது. அவற்றை இன்று நாம் காண்போம். நாட்டின் முதலாவது சுதந்திர போரில் பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களில் ஒருவராகவும், இந்திரா காந்தி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நெருக்கடி நிலைக்கு எதிராக நடந்த இரண்டாவது சுதந்திர போரில் பத்திரிகை துறைக்கே ஒரு வழிகாட்டியாகவும் மூத்த தளபதியாகவும் திகழ்ந்தவர் ராம்நாத் கோயங்கா. பீகார் மாநிலத்தின் வடபகுதியில் உள்ள தர்பங்காவில் 1904 பிறந்த கோயங்கா படிப்பை முடித்ததும் வியாபாரத்தில் ஈடுபட தீர்மானித்தார். கொல்கத்தா நகர் சென்று அங்கு சிறிது காலம் பயிற்சி எடுத்த பிறகு மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றின் வர்த்தக பிரதிநிதியாக சென்னைக்கு வந்தார். நாட்டில் எல்லோர் மனதிலும் வீசிக்கொண்டிருந்த சுதந்திர வேட்கை அவர் மனதிலும் கொழுந்துவிட்டு எரிந்தது. அதன் விளைவாக சமூகத்தின் கட்டமைப்பையும் அதன் பிரச்சனைகளையும் தேவைகளையும் நன்கு தெரிந்து கொண்டார். சென்னைக்கு வந்த சில மாதங்களிலேயே அதன் சுக துக்கங்களில் முழு ஈடுபாட்டுடன் இருந்த ராம்நாத் கோயங்கா அவருடைய அந்த துடிப்பால் கவரப்பட்ட சென்னை அரசு நிர்வாகிகளால் சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். தத்தளிக்கும் பல நிறுவனங்களை கை தூக்கிவிடும் காவலராக அவர் உருவெடுத்தார். தேசிய எழுச்சி கொண்ட பத்திரிகைகளுக்கு உதவுவதை தன்னுடைய கடமையாக கொண்டார். அந்த வகையில்தான் டி பிரகாசம் அவர்களின் ஸ்வராஜ்யாவிற்கும் எஸ் சதானந்த் அவர்களின் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கும் உதவிகளை செய்து வந்தார். 1936 ஆண்டு அக்டோபர் 26 தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி ஆகிய நாளேடுகளின் பெரும்பான்மை பங்குதாரராகவும் உரிமையாளராகவும் ஆனார் ராம்நாத் கோயங்கா. இந்தியாவின் நலன்தான் தனது பத்திரிகையின் லட்சியம் என்பதை அவர் அப்பொழுதே தீர்மானித்து விட்டார். அரசியல் தலைவர்கள், வர்த்தக பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், அறச்சிந்தனையாளர்கள், சமூக சேவகர்கள், மத தலைவர்கள் என எல்லோரிடமும் அவர் நட்பு பாராட்டி வந்தார். இப்படி பலவிதமான அறிவு திறன்களையும் நுண்ணறிவையும் தைரியத்தையும் விவேகத்தையும் வீரத்தையும் கொண்ட ராம்நாத் கோயங்கா அவர்கள் நெருக்கடி நிலையின் பொழுது இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியை எதிர்த்து மிக பெரும் போராட்டத்தை நடத்தி பத்திரிகை உலகிற்கே ஒரு வழிகாட்டியை திகழ்ந்தார். அப்பேற்பட்ட சிறந்த பத்திரிகையாளரான வீரமும் தைரியமும் அறிவும் கூர்மையும் மிக்க ராம்நாத் கோயங்கா அவர்களை பின்பற்றி ஒரு உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்க நாமும் பாடுபடுவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.